இன்னைக்கு ஒரு நாள் வாட் ஐ ஏட் இன் அ டே தான் பார்க்க போகிறீங்க. இந்த வீடியோவில் நம்ம காலையிலேருந்து என்னெல்லாம் சாப்பிட்டேன்னு சொல்லி தான் பார்க்க போகிறீங்க. முதல் மார்னிங் பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மா அழகாட்டு லெமன் ஜூஸ் தான் போட்டு அதில் சப்ஜா சீட்லாம் போட்டு டெக்கரேஷன் பண்ணி வச்சுருந்தாங்க. அழகாக அந்த ஜூஸ் தான் குடிச்சிருந்தேன். வேறு லெவல்லேருந்து வெயிலுக்கு எதமாக உள்ள குளிர்ச்சியாக இருந்துச்சு. நீங்களும் சப்ஜா சீட் ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் மதியானத்துக்கு வேறு ஒன்றுமே கிடையாது. புளி சாதமும் பொட்டேட்டோ சிப்ஸ் தான். என்னோட ஃபேவரட் வந்து புளி சாதமாக பொட்டேட்டோ சிப்ஸ் தான். வேறு லெவலில் இருக்கும். புளி சாதத்தோட சிப்ஸ் வச்சு சாப்பிட்றதே ஒரு சுகமாக இருந்தது. அதுவும் வீட்டில் உட்காந்துட்டு இந்த மாதிரி சாப்பிட்டு தூங்குறது இன்னும் சுகமாக இருந்தது. அழகாக அதை தான் மதியானத்துக்கு சாப்பிட்ருந்தேன். வேறு லெவலில் செஞ்சுருந்தாங்க. செமையாக இருந்துச்சு. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. அதுதான் மதியானத்துக்கு சாப்பிட்டு அப்புறம் ஈவினிங்க்கு பசி எடுக்கல. அதனால் காளானும் சமோசாவும் வாங்கிட்டு வந்திருந்தேன். காளான் வேறு லெவலில் இருந்தது. காரம் மட்டும் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருந்துச்சு. அதுக்கப்புறமா சமோசா தான் அது கூட தொட்டு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும்னு சொல்லி சமோசா தான் வாங்கிட்டு வந்தேன். அதுதான் ஈவினிங் ஸ்நாக்ஸ் சாப்பிட்டேன். நைட்டு டின்னருக்கு வேறு ஒன்றுமே கிடையாது. எங்கள் அப்பா அழகாக வந்து பிரியாணி தான் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அந்த பிரியாணி தான் சாப்பிட்லான்னு சொல்லி எடுத்துகிட்டு வந்தேன். பிரியாணி நான் 3 வேளை கொடுத்தாலும் அழகாக சாப்பிடுவேன். அழகாக அந்த பிரியாணி சாப்பிட்டு எப்படியோ அன்றைக்கி நைட்டு டின்னரை முடிச்சிட்டேன். நெக்ஸ்ட் என்ன வீடியோ பண்ணலான்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.